தெனாலிராமன் கதைகள் 65. நாகமல்லி மருந்தின் ரகசியம். விஜயநகரத்தில் ஒரு மூத்த வைத்தியர் இருந்தார். பெயர் ஆனந்தப்பட்டர். அவருக்கு மூலிகைகளில் தேர்ச்சி இருந்தாலும் அவரது வயது அதிகமாகி நினைவாற்றல் குறைந்தது. ஒரு நாள் அவர் அரசவைக்கு வந்து கிருஷ்ணதேவராயரிடம் சொன்னார், மகாராஜா, நாகமல்லி பூவிலிருந்து ஒரு அரிய மருந்தை தயாரித்துள்ளேன். இது எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் என்றார். அரசர் இதை கேட்டதும் மருந்தின் திறனை சோதிக்க உத்தரவிட்டார். ஆனால் மக்களிடத்தில் இதை சோதிக்க தயக்கம் இருந்தது. மன்னருக்கு உடனே நினைவுக்கு வந்த பெயர் தெனாலிராமன். தெனாலிராமன் இதில் சற்று புன்னகைத்தான். மகாராஜா, இந்த மருந்து உண்மையில் பயனுள்ளதா என்று சோதித்து பார்த்தால்தான் தெரியும். ஆனால் பட்டர் அவர்கள் நினைவாற்றல் குறைந்தது நமக்கு தெரியும். அதனால் மருந்தை சோதிப்பதற்கு முன் அவர் மருந்தை சரியாக தயாரித்தாரா என்று சோதனை செய்ய வேண்டியது அவசியம் என்றான். அரசர் சம்மதித்தார். அடுத்த நாள் தெனாலிராமன் ஒரு சிறிய பானையில் சாதாரண நீரை கொண்டு வந்து வைத்தான். அதை அரசரிடம் காட்டி, இது நாகமல்லி மருந்தின் மேலும் சுத்திகரிக்கப்பட்ட வடிவம் என்று அறிமுகப்படுத்தினான். ஆனந்தப்பட்டர் இதை கேட்டதும் அதிர்ந்து, ஆஹா, இதுதான் நான் மறந்துவிட்ட ரகசிய வடிவம் என்று கூறினார். தெனாலிராமன் அமைதியாக விளக்கமளித்தான். மகாராஜா, பட்டர் அவர்களுக்கு நினைவாற்றல் குறைந்து விட்டது. அவர் என்ன கலந்தார், என்ன உருவாக்கினார், அவருக்கே கூட தெரியவில்லை. இப்படி ஒரு நிலையில் அவர் தரும் மருந்து நம்பகமானதல்ல. முதலில் அவருக்கு ஓய்வு கொடுத்து பின்னர் நிபுணர்களை வைத்து இதை சோதிக்க வேண்டும். கிருஷ்ணதேவராயர் உண்மையை புரிந்து கொண்டு பட்டருக்கு ஓய்வு அளித்தார். மற்ற மூலிகை நிபுணர்களை சோதிக்க உத்தரவிட்டார். நீதி. மருத்துவன் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மருந்தின் மீது நம்பிக்கை வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு மனசில் தோணும். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.